ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை வந்து குயிக்காக ஏற்றலாம், அதுக்கான ஒரு ஹேக் மாதிரி ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ இது என் கையில் இருக்க இன்னொரு சேனல். இதில் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ 100 கீழே தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இது எப்படி நான் ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நான் வந்து சில வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அதை பண்ணேன். அது என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து சொல்ல போகிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இருக்க வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறேன். நான் வந்து இந்த கோடிங் ரிலேட்டடான சேனல் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி கோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, கடைசியா வந்து அந்த கோட் ஃபைலுக்கான லிங்க் வந்து தருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ டாக்ஸி புக்கிங் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்து இந்த டாக்ஸி ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேனா. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து டவுன்லோட் டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் கோடுன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ யூசர் வந்து கோடை வந்து டவுன்லோட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதை மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த ஃபைல் வந்து கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ செலக்ட் பண்ண வரையும் இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ யூஸராக இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்கள். ஸோ இப்போ யூஸர் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பேக் வந்தோம்னா, ஸோ இந்த டேப்க்கே மறுபடியும் வந்துட்டோம்னா, இப்போ இந்த சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி கெட் லிங்க் அப்படின்றது வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் கெட் லிங்க் வந்து கொடுத்தேன்னா டிரைவ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் என்னோட ஃபைலை வந்து டிரைவில் தான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல் வந்து இங்கே காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அவங்க யூஸர் வந்து அப்படியே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம இப்போ டிரைவ் லிங்க் எப்படி தரலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள் டிரைவுக்கு வந்து போயிடுங்க. ஸோ கூகுள் டிரைவ் போயிட்டு இந்த நியூன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் ஃபோல்டராக இருந்தால் அப்லோட் ஃபோல்டர் கொடுங்க. அப்படி இல்லைனா ஃபைல் அப்லோட் அதை வந்து கொடுங்க. நான் ஃபைல் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோட் ஃபைல் இல்லாமல் நான் வந்து சும்மா ஒரு தம்ப்நெயில் வந்து கொடுக்குறேன். தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் சொல்லிட்டு டெமோ பர்பஸ்னால கோட் ஃபைல் இல்லாமல் நான் சும்மா ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இதோ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஷேர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போதைக்கு இது வந்து ரெஸ்ட்ரிக்டடில் இருக்குது. அதாவது நீங்கள் மட்டும்தான் இதை வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, லிங்க் இருந்தால். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் எல்லாராலையும் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்கன்னா எனி ஒன் வித் திஸ் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த லிங்க்கை வந்து யார் கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த காப்பி லிங்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் இருந்து பார்த்தீங்களா, சோஷியல் வால்வேஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னோட டேஷ்போர்டுக்கு நான் வந்து போயிடுறேன். ஸோ டேஷ்போர்ட் போனாலே தெரியும் நான் இவ்வளோ கோட் ஃபைலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அத்தனை வீடியோஸில். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, இத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 220 மெம்பர்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் ChatGPT இந்த வீடியோக்கு வந்து 300 பேர் வந்து அந்த கிளிக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணாங்களான்னு தெரில, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் இதில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் பீப்புள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணோன்னா க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டிரைவ் லிங்க்கை காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ டவுன்லோட் டாக்ஸி புக்கிங் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் சப்டைட்டில்லாம் எதனா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ கீழே வந்துனீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இருந்தால் தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் அடிஷ்னலாக வேறு நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் ஆக்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணணும் யூடியூப் சேனலில். அதே மாதிரி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாலும் யூஸருக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும்.
ஸோ மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் ரொம்ப அவசியம்னா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் மட்டும் இருக்கட்டும். ஸோ சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தா எனக்கு வந்து இங்கே சப்மிட் ஆயிடுச்சு. இந்த காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூசர் வந்து கரெக்டாக அந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நான் இப்போ இனிஷியலாக காமிச்சேன் பார்த்தீங்களா ஸ்டெப்ஸு, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும், அதுக்கப்புறம் தான் டிரைவ் லிங்க்கு ஷோ ஆகும். ஸோ அதே ப்ராசஸ் வந்து உங்களுக்கும் வந்து நடக்கும். உங்களோட யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர ஒரு ஹேக்கு. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நல்ல குவாலிட்டியில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஹேக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். குவாலிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ ரீச் வந்து இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.